அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஆல். இன்றைக்கி நம்ம டொமேட்டோ ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் அரை கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 3 காஞ்ச மிளகாய், 10 பல் பூண்டு, ஒரு விரல் சைஸ் அளவுக்கு இஞ்சியை சின்னதாக கட் பண்ணி அதை உள்ளே சேர்த்துக்கோங்க. இது கூட 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸ்டவ்வில் ஒரு குக்கர் சூடு பண்ணிக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாம் உள்ளே சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. நல்லா எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனால் போதும். வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் இதில் 2 பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. நான் பெரிய சைஸ்னால 2 எடுத்துருக்கேன். சின்னதுன்னா நீங்கள் 3 கூட எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆகிறதுக்கு இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. இது கூட 1 கை அளவுக்கு புதினா, 1 கை அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த கோகோனட் பேஸ்ட்டு எடுத்து உள்ளே ஆட் பண்ணிடுங்க. இது கூட 1 கை அளவுக்கு பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷானது சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா இந்த அளவு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம புழுங்கல் அரிசியில் தான் டொமேட்டோ பாத் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். 1 டம்ளர் அரிசியை அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் நல்லா ஊற்றிக்கோங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதி வர ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடித்து வச்சுருந்த அரிசி எடுத்து உள்ளே சேர்த்துருங்க. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நீங்கள் குக்கரை க்ளோஸ் பண்ணி ஹை ஃப்ளேம்லேயே ஒரு 3 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், 3 விசில் ஏர்லாம் போயிடுச்சு. இப்போ நீங்கள் குக்கரை ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளோட சூப்பரான டொமேட்டோ பாத் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. டொமேட்டோ பாத்துன்னு சொல்லலாம், தக்காளி சாதம்னு சொல்லலாம். ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ நீங்கள் இதை சர்வ் பண்ணிவிடு. இது கூட வெங்காய சம்பல் மட்டும் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் உண்மையிலே சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.